வெல்கம் டு தேவிகா லங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய மந்த்லி இந்த மளிகை சாமான் லிஸ்ட் தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அக்கா நீங்க மந்த்லி எவ்வளவுதான் வந்து மளிகை சாமான் வாங்குவீங்க, வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது போடுறதுக்கு ஆக்சுவலா இப்பதான் வந்து டைமே வந்து வந்துச்சு. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி என் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் எவ்வளோக்கு வாங்குறேன் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபண்டெல்லாம் வந்து போட்டிருந்தேன். அதனால மணியெல்லாம் எவ்வளோ சேவிங்ஸ் ஆகுது, அதாவது ஃபண்டு போட்டதில் வந்து என்னென்ன மளிகை திங்ஸ் வந்திருக்கு, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து மளிகை பொருளில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அரிசி வகை தான் வந்து பார்க்க போகிறோம். எப்போவுமே சாப்பாட்டு அரிசி வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து அந்த 25 கிலோ மூட்டை தான் வந்து எடுப்பேன். இப்போ வந்து தீபாவளி ஃபண்டு வந்து போன வருஷம் போட்டிருந்தேன். 2 ஃபண்டு போட்டிருந்ததுனால அதில் வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோ 25 கிலோ 2 அரிசி மூட்டை வந்து கிடச்சதுனால நான் வந்து இப்போது மந்த்லி என்னோட இந்த மளிகை சாமான் பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி வந்து வாங்குறதில்ல. ஏன்னா மொத்தமாக வந்துருச்சு அப்படின்றதுனால சாப்பாட்டு அரிசி வந்து இப்போதைக்கு வந்து வாங்குறது வந்து கிடையாது. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி வாங்கும்போது ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து வாங்குற மாதிரி வந்து இருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அந்த 25 கிலோ வந்து காலியாகும். நாங்கள் அதுக்கப்புறம் வந்து வாங்கிப்போம். இப்போ இந்த தடவை வாங்கினது, அதாவது தீபாவளி ஃபண்டில் வந்தது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு மூட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்குமே வந்து வருது. இந்த ஃபண்டு போட்டிருந்தது எனக்கு அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாகவே வந்து இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய மந்த்லி பட்ஜெட்டில் சாப்பாட்டு அரிசி வந்து வாங்கலை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும். பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் பார்த்திங்கன்னா நம்மளோட ரேஷன் கடையில் வந்து கொடுக்குறாங்க. நல்லாவே இருக்கும் நாங்கள் வாங்குகிற ரேஷன் கடையில். அதனால் பச்சரிசி வந்து கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். ஏன்னா வீட்டில் வந்து அடிக்கடி சக்கரை பொங்கல் வந்து செய்வோம். அதே மாதிரி இட்லி தோசைக்குமே வந்து தேவைப்படும் அப்படின்றதுனால நான் வந்து ரேஷனில் தான் வந்து வாங்குகிறேன். அதாவது தனியாக வந்து கடையில் வந்து நான் வாங்குறதில்ல. ரேஷன் கடையிலேருந்து வாங்கி அதை தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசி வந்து எனக்கு இட்லிக்கு வந்து தேவைப்படும். இட்லிக்கோ தோசைக்கோ போடுறதுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி. பிரியாணி அரிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி ஃபண்டு போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு 1.5 கிலோ அந்த மாதிரி வந்து வாங்குவேன். மாதத்துக்கு அதாவது வெஜிடபிள் ரைஸோ அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு 1.5 கிலோ வாங்கினேன் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சில டைம் அதிலே வந்து பேலன்ஸ் வந்து மீடுற மாதிரி வந்து இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த தீபாவளி ஃபண்டெல்லாம் போட்டதுனால சாப்பாட்டு அரிசி வந்து எனக்கு கிடச்சிருது. அதனால் என்னுடைய மளிகை சாமான் பட்ஜெட்லேருந்து நான் வந்து அதை வந்து எடுத்துட்டேன். இந்த வந்து அரிசி வாங்குவோம் இல்லையா, 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அரிசி வாங்குறத வந்து நான் என்னோடய சேவிங்ஸில் வைப்பேன். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது எமர்ஜென்சி பணம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு வந்து நான் இந்த சாப்பாட்டு அரிசிக்கான காசை வந்து வச்சுப்பேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள். பருப்பில் வந்து என்னென்னா துவரம் பருப்பு தான். ஆக்சுவலாக துவரம் பருப்புமே வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் இருக்கிறதா வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ கொடுக்குறாங்க. 1 கிலோ வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு தாராளமாக வந்து சரியாகவே வந்து இருக்கும். அப்படின்றதுனால துவரம் பருப்பே நான் வந்து கடையில் வாங்குறதில்ல. எவ்வளோ நாளாக வாங்குறதில்ல அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு 6-7 மாதமாக தான் வந்து துவரம் பருப்பு கடையிலலாம் வந்து வாங்குறதில்ல. ரேஷனில் கிடைக்கிறத வச்சு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு அரை கிலோ வந்து கண்டிப்பாக மாதத்துக்கு வந்து வாங்கிப்பேன். ஏன்னா ஏதாவது தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். லெமன் ரைஸ் பண்ணுறோம் இல்லை ஏதாவது தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி தேவைப்படும். அப்படின்றதுனால கடலைப்பருப்புமே வந்து ஒரு அரை கிலோ வந்து வாங்கிப்பேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்களுக்கு வடை ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போவாவது அதாவது மாதத்தில் ஒரு 2 தடவையாவது வடை செய்வேன்றதுனால கடலைப்பருப்பு வந்து வாங்கிப்பேன். அடுத்ததாக வந்து பாசிப்பருப்பு. பாசிப்பருப்புமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிப்பேன். இது வந்து கூட்டு செய்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படும். இதெல்லாம் வந்து அரை கிலோ தான் வந்து வாங்குவேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உளுந்து வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ கண்டிப்பாக எனக்கு வந்து தேவைப்படும். 1 கிலோலேருந்து 1.25 கிலோ வந்து வாங்கிப்பேன். ஏன்னா இட்லி தோசைக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த மந்தில் எவ்வளோ வந்து நான் இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுறேனோ அதை பொறுத்து தான் வந்து காலியாகும். சில மாதம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை இல்லாமல் நான் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சேன் வீட்டில், வேறு ஏதாவது செஞ்சேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 கிலோக்குள்ளே வந்து முடிஞ்சிடும். இருந்தாலுமே நான் வந்து 1 கிலோலேருந்து 1.25 கிலோ வந்து வாங்கிடுவேன். சப்போஸ் இந்த மந்த் வந்து உளுந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அடுத்த மாதம் வாங்கும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வாங்கிப்பேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா
இப்போ டிஃபன் செய்கிறதுக்கு கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே லூஸில் வந்து அதாவது இந்த குட்டி குட்டி பேக்கெட்லாம் வந்து வாங்குறதில்ல. டிமார்ட் போனோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ பேக் வந்து இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 400 இல்லை 350 அந்த மாதிரி இருக்கிறது ஆஃபரில் வந்து 220க்கு வந்து கிடைக்கும் எனக்கு 5 கிலோ கோதுமை மாவு. நான் வந்து எப்போவுமே அதுதான் வந்து வாங்கிப்பேன். இந்த 5 கிலோ கோதுமை மாவு வாங்கினேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 மாதம் கம்பல்சரி வந்து வரும். சில டைம் 2.5 மாதம் கூட வந்து வந்திருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு எப்போவுமே 1 மாதம் விட்டு 1 மாதம் வந்து கண்டிப்பாக வாங்குவோம். அடுத்ததாக ரவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ தான் வந்து வாங்குவேன். ரவையில் வந்து அடிக்கடி உப்புமாலாம் வந்து செய்ய மாட்டேன். ஆனால் வந்து கேசரி அடிக்கடி செய்வோம். அதனால் ரவை வந்து வாங்கிப்போம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு. கண்டிப்பாக கடலை மாவு ஒரு 1/2 கிலோவாவது வந்து வாங்கிப்பேன். ஏன்னா வீட்டில் வந்து சும்மா இருக்கும்போது போண்டா செய்கிறதுக்கோ அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் இருக்கவங்க கேட்குறாங்க அப்படின்னும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கடலை மாவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் ஒரு 1 கிலோ வாங்குறேன் அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நிறைய டைம் வந்து பேலன்ஸ் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் கம்மியாக தான் வந்து வாங்கிட்டு வரேன். தேவை அப்படின்னா அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2-3 மாதமாக தான் நான் ஒரு 1/2 கிலோ மட்டும் வந்து வாங்கிட்டு இருக்கேன். சேமியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகி சேமியா வந்து வாங்குவேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1 பாக்கெட் 2 பாக்கெட் அந்த மாதிரி தான் வந்து வாங்குவேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ வந்து வாங்கிப்பேன். இது வந்து அடை செய்வேன் வீட்டில். அதாவது கார அடை இல்லை ஸ்வீட் அடை இந்த மாதிரி ஏதாவது வந்து காலைல டிஃபனுக்கு வந்து செஞ்சு கொடுப்பேன் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ராகி வந்து வாங்கிப்பேன். 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வந்து வாங்குவேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பயிறு வகையில் என்ன வாங்குவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு கம்பல்சரி வந்து 1 கிலோ வந்து வாங்கிப்பேன். ஏன்னா வாரத்தில் அட்லீஸ்ட் 2 நாளாவது நான் வந்து பச்சை பயிறு வந்து வீட்டில் கடைவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிரில் வந்து தோசை வந்து சுடுறேன். வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் 1 கிலோ வாங்கினேன் அப்படின்னா அதில் கொஞ்சம் எப்படியும் பேலன்ஸ் இருக்கும். இந்த 2 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு வாங்குறது ஃபுல்லாகவே வந்து காலியாகிடுது. இது ரொம்பவே உடம்புக்கும் நல்லது அப்படின்றதுனால நான் வந்து இப்போல்லாம் 1 கிலோ வந்து வாங்கிக்கிறேன். வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வேர்க்கடலை வந்து வாங்கிப்பேன். இது வந்து சட்னி அரைக்கிறதுக்கு மட்டும்தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ எனக்கு வந்து போதும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 1/2 கிலோ பேக்கெட் வந்து இருக்கும். சில டைம் வந்து கருப்பு கொண்டைக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலை இருக்கும். அந்த மாதிரி அப்போது வந்து எது தோணுதோ அந்த மாதிரி வந்து வாங்கிப்பேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் தான் வாங்குவேன். பொட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ பொட்டுக்கடலை கண்டிப்பாக வாங்கிப்பேன். ஏன்னா நம்ம பொங்கல் செய்கிறோம் அப்படி இல்லைனா வந்து இட்லி தோசைக்கு வச்சுக்கிறதுக்கோ எதுக்கு சட்னி அரைக்கணும் அப்படின்னாலும் பொட்டுக்கடலை வந்து தேவைப்படும். அதனால் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 3/4 கிலோ வந்து வாங்கிப்பேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோயா வந்து சில டைம் வாங்குவேன். எல்லா டைமும் வந்து இருக்காது. இது ஆப்ஷனல் தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உப்பு, சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் வந்து கிடைக்குது. இன்னொரு விஷயம் எங்களோட வீட்டில் டீ காஃபி வந்து யாருமே குடிக்க மாட்டோம். அதனால் வந்து எனக்கு வந்து இந்த வெள்ளை சர்க்கரை வந்து தேவையே படாது. ரேஷனில் கிடைக்கிறது வந்து வாங்கி வச்சுப்பேன். என்னைக்காவது பாயசம் செய்கிறேன் அப்படின்னா வந்து இது யூஸ் ஆகும். அதனால் வந்து கடையிலேருந்து சர்க்கரை வந்து வாங்குறதே இல்லை. ரேஷனில் வாங்குகிற சர்க்கரையோடு வந்து சரி. கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி மாதம் ஒரு கல்லுப்பு பேக்கெட் வந்து வாங்கிப்பேன். சில டைம் பிரியாணி செய்யும் போதெல்லாம் கல்லுப்பு போட்டு செஞ்சேன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் கல்லுப்பில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து செய்வேன். சட்னியெல்லாம் அரைக்கும் போது கல்லுப்பு போட்டு தான் வந்து செய்வேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் உப்பு, அதாவது தூள் உப்பு இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து வாங்கிப்பேன். புளி வந்து ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்கினேன்னா கண்டிப்பாக 2-3 மாதத்துக்கு வந்து வரும். அதனால் இது வந்து மந்த்லி வாங்க மாட்டேன். அதாவது 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து புளி வாங்குற மாதிரி இருக்கும். நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ வந்து வாங்கிப்பேன். 1/2 கிலோ பேக்கெட்டு வாங்கினேன் அப்படின்னா எப்படியும் ஒரு 2 மாதத்துக்கு கம்பல்சரி வந்து வரும். மேக்ஸிமம் டீ காஃபி யாருமே வீட்டில் குடிக்க மாட்டோம். அவருமே எதுவும் குடிக்கிறதில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு கஞ்சி வந்து ரெகுலராக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் பசங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை தான் வந்து போட்டு கொடுப்பேன். அதே மாதிரி எப்போவாவது ரொம்ப ரேராக வந்து அவருக்கு டீ குடிக்கணும், காஃபி குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா சொன்னார் அப்படின்னாலும் அதுக்குமே வந்து நாட்டு சக்கரை தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே எனக்கு 1/2 கிலோ இருந்துச்சுன்னா வந்து போதும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொருள். அதாவது இதுக்கு என்னென்னலாம் வாங்குவேன்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் வந்து வாங்க மாட்டேன். மற்ற ஐட்டம் எல்லாமே டிமார்ட்டில் தான் வந்து வாங்குவேன். கடுகு, சீரகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100 இருக்க மாதிரி வந்து வாங்கிப்பேன். கடுகு வந்து ஒரு 100 கிராம், சீரகம் வந்து 100 கிராம், மிளகு 100, தனியா 100 அந்த மாதிரி வந்து வாங்கிப்பேன். இப்போ மிளகு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம் வந்து தேவைப்படும். சப்போஸ் தீர்ந்துருச்சு அப்படின்னா வாங்கிப்பேன். எக்ஸ்ட்ரா வாங்கி எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வந்து வைக்க மாட்டேன். அதனால் 100 கிராம் மட்டும்தான் வந்து வாங்குவேன்.
அடுத்து தனியா வந்து பார்த்திங்கன்னா, தீபாவளி ஃபண்டு போட்டிருந்ததில ஒரு 2 கிலோ தனியா வந்து கிடச்சிருந்துச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா, இந்த தடவ தனியாலாம் வந்து வாங்கல. சோம்புமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பாக்கெட் வாங்குனேன்னா 2, 3 மாசத்துக்கு கண்டிப்பா வந்து வரும். இது நான்வெஜ் செய்யும்போது தான் வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கும். வரமிளகா வந்து முன்னாடியெல்லாம் வந்து எனக்கு கண்டிப்பா ஒரு 1/2 கிலோவாவது தேவைப்படும். ஆனா இப்போ தீபாவளி ஃபண்ட்ல அ இந்த வரமிளகா குடுத்துட்டாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு எவ்வளோ ஆகுதுன்னு கரெக்ட்டா தெரியல. ஆனா நான் வந்து எனக்கு தேவையான அப்பலாம் வந்து வரமிளகா வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எப்பவுமே சமைக்கும்போது எனக்கு வரமிளகா வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் வந்து தேவைப்படும். அடுத்ததா வெந்தயம். வெந்தயமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 100 கிராம் பாக்கெட் சின்னது ஒண்ணு வாங்கிட்டேன் அப்படின்னா, அதுவே ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும். ஒரு 2 மாசத்துக்கு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் அந்த இட்லி தோசை அரைப்போம் இல்லையா? அப்போ போடுறதுக்கு மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அடுத்ததா வந்து பார்த்திங்கன்னா, பெருங்காயம். பெருங்காயம் வந்து அந்த பெருங்காய டப்பா வந்து வாங்கிப்பேன். அது வரும் ஒரு 3 மாசத்துக்கு கம்பல்சரி வந்து வரும். அதனால அதெல்லாம் ஒன் டைம் வாங்கினேன் அப்படின்னாலே வந்து போதும். அடுத்ததா வந்து பார்த்திங்கன்னா, பிரியாணி பொருள். அதாவது பிரியாணிக்கு போடுற அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்ல வந்து கிடைக்கும். நான் இது வந்து நம்ம வீட்டு பக்கத்தில இருக்க சூப்பர் மார்க்கெட்ல வந்து வாங்கிப்பேன். இது வந்து குட்டி குட்டி பேக்கெட்ஸ்ல வந்து கிடைக்கும். நான் அந்த மாரி தான் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 3, 4 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் அதில பேலன்ஸ் இருக்கு. பட்டை, கிராம்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்டார், கசகசா இது எல்லாமே வந்து தேவைப்படும் எனக்கு அதாவது நான் வாங்கினேன் அப்படின்னா ஒரு 2, 3 மாசத்துக்கு இருக்க மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்ஸில் வந்து வாங்கி வச்சுப்பேன். அடுத்தது எண்ணெய். எண்ணெய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமையல் எண்ணெய் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த 5 லிட்டர் கோல்டு வின்னர் வந்து வாங்கிப்பேன். முன்னாடியெல்லாம் 5 லிட்டருமே வந்து 1 மாசத்துக்கு காலியாயிடும். எப்படி காலியாகுது அப்படின்றது எனக்கு சுத்தமா வந்து தெரியல. அதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, சில டைம் வந்து அடுத்த மாசத்துக்கு கொஞ்சமா வந்து பேலன்ஸ் எண்ணெய் இருக்கும். இப்போலாம் வந்து இப்போ ஒரு 1 இயரா நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, ரேஷன்ல வந்து பாம் ஆயில் வந்து குடுக்குறாங்க. அது வந்து வாங்கிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வின்னர் வந்து 1 லிட்டர் பாக்கெட் வந்து வாங்கிப்பேன். இது 2த்தையும் தான் நான் 1 மந்த்துக்கு வந்து யூஸ் பண்றேன். பாம் ஆயில் வந்து அப்படியே சமைக்கக்கூடாது அப்படியெல்லாம் வந்து சொல்றாங்க. அதனால ரேஷன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே, அத வந்து புளி, முருங்கைக்கீரை எல்லாமே போட்டு அந்த எண்ணெய நல்லா கொதிக்க வச்சு தனியா வந்து வடிகட்டி வந்து எடுத்துப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரை பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து அதில யூஸ் பண்ணிப்பேன். மத்தபடி சமைக்கிறதுக்கு வந்து இந்த கோல்டு வின்னர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி 2 லிட்டரு கம்மியா தான் வந்து அதாவது ஒரு 1 1/2 லிட்டர் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து 1 மாசத்துக்கு கரெக்ட்டா வந்து இருக்கும். அடுத்தது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து வாங்குவேன். எதுவுமே ரெகுலரா வந்து வாங்குறது கிடையாது. நெய் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்காக வந்து வாங்குவேன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி பட்ஜெட்ல நெய் வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா நெய் நான் சுத்தமா சாப்பிட மாட்டேன். அவருமே நெய் வந்து அவ்வளவா பெருசா சாப்பிட்ற மாரி எனக்கு தெரியல. அவரும் சாப்பிட மாட்டாரு. பசங்களுக்கு நம்ம ஏதாவது பருப்பு சாதம் குடுக்கும்போது அந்த மாரி தான். தேவேஷும் நெய் சாப்பிட மாட்டான். ஸ்ரதனுக்காக மட்டும் இப்போ ஒரு 2 மந்த்ஸா வந்து வாங்கிட்டுருக்கேன். பட்டரும், சீஸும் வந்து கண்டிப்பா வந்து வாங்குவோம். பட்டர் வந்து எதுக்குன்னா, பட்டர் தோசை வந்து தேவேஷ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால, பட்டர் வந்து எப்பவுமே நம்மளோட வீட்ல இருக்கும். சீஸ் வந்து ஏதாவது ஸ்பெஷலா செய்றோம் அப்படின்னா, சீஸ் வந்து தேவைப்படும். முன்னாடியே வாங்கியெல்லாம் வந்து வைக்க மாட்டேன். பட்டர் வந்து எப்பவுமே இருக்கும். தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் இங்கெல்லாம் விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எங்க பெரியம்மா வந்து ஊர்ல இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 லிட்டரு, 2 லிட்டரு அந்த மாரி வந்து எப்போ ஊர்லேருந்து வந்தாலும் எடுத்துட்டு வருவாங்க. 5 லிட்டர் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, நானு, அம்மா, தங்கச்சி எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி எடுத்துப்போம். அது வந்து அந்த செக்குல ஆட்டுன ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய். லிட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, 1 லிட்டரே ரூ. 100 தான். அதனால எப்பவுமே நம்ம வீட்ல வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஸ்டாக் இருக்கும். பெரியம்மா வந்து வாங்கிட்டு வந்து குடுக்கறதுனால. அதனால அதுவுமே வந்து கடையிலேருந்து நான் வந்து வாங்குறது வந்து கிடையாது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மசாலா தூள். இதில வந்து மஞ்சள் தூள் வந்து அந்த கொஞ்சம் பெரிய பாக்கெட் 100 கிராம் வாங்குனாலே கண்டிப்பா 3, 4 மாசத்துக்கு மேலேயே வந்து வரும். அதுக்கப்புறம் தனியா தூள் வந்து பெரிய பாக்கெட் தான் வந்து வாங்குவேன். அந்த 100 கிராம், 200 கிராம் வந்து வாங்கி வச்சுப்பேன். இது வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். அடுத்தது வெறும் மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா? அது வந்து கண்டிப்பா எனக்கு ஜாஸ்தி தான் வந்து தேவைப்படும். அது வந்து ஒரு 1/4 கிலோ பாக்கெட் வாங்குனேன் அப்படின்னா, ஒரு 2 மாசத்துக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். அடுத்ததா குழம்பு மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து மிளகாத்தூள் அரைக்கும்போது எனக்காக வந்து குடுத்து அனுப்பிச்சுருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் மளிகை சாமான்ல வந்து வாங்குறது வந்து கிடையாது. கரம் மசாலா வந்து சின்ன பாக்கெட் தான் வந்து வாங்கிப்பேன். இந்த ரூ. 10 பாக்கெட்டு. அதாவது 100 கிராமு, 50 கிராம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி வாங்கிப்பேன். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா தான் வந்து யூஸ் பண்ணுவேன். எல்லாத்துக்கும்லாம் கரம் மசாலாலாம் யூஸ் பண்ண மாட்டேன். பெப்பர் தூள் வந்து ஒரு தடவ வாங்கி அந்த ரூ. 10 பாக்கெட்டு வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா,
பாக்ஸில் போட்டு கொட்டி வச்சுப்போம். அது வந்து அப்படியே தான் இருக்கும். இது 2-3 மந்த்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிப்போம். அடுத்தது இட்லி பொடி வந்து மேக்ஸிமம் வீட்டிலேயே வந்து நான் அரைச்சிடுவேன். கடையில் செய்கிறத விட நான் வீட்டில் அரைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இட்லி பொடி வந்து என்னோட பட்ஜெட்டில் முன்னாடி இருந்துச்சு, இப்போ வந்து கிடையாது. பிரியாணி மசாலாவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பாக்கெட் ரூ. 10 பாக்கெட் இருக்கும். அது வந்து ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 1 மந்த்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தூள் வகைகள் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டீ தூளுக்கும் வேலை இல்லை, காஃபி தூளுக்கும் எங்கள் வீட்டில் வந்து வேலை இல்லை. சப்போஸ் யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூ. 10 பாக்கெட் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து வாங்கி வச்சுருப்போம். சேஃப்டிக்கு வந்து வீட்டில் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டீ தூள் வந்து ரூ. 10 பாக்கெட் ஒன்றும், காஃபி தூள் ரூ. 10 பாக்கெட் ஒன்றும் இருக்கும். எங்களோட வீட்டுக்கு நாங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறதே வந்து கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் குடிக்கிறாங்க. ஸ்ரதனும் வந்து குடிக்கிறான். தேவேஷுமே காலைல ஸ்கூலுக்கு போகும்போது சத்து மாவு வந்து குடிச்சிட்டு போகிறான். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானே அரைச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 2 மந்த்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கடையில் தான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். அதுவுமே நல்லா தான் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அப்பளம், ஊறுகாய் வகைகள் தான் வந்து பார்க்க போகிறோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக லோ பிபி வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டோன் ப்ராப்ளம்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்றதுனால ஊறுகாய்லாம் சுத்தமாக என்னை அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க. வீட்டில் ஊறுகாய் சாப்பிட்றது நான் ஒரு ஆள் மட்டும்தான். அப்பளமே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் நிறைய சாப்பிடுவேன். வீட்டில் இருக்கவங்க எல்லாமே வந்து பெருசாக இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. நான் சாப்பிட்றதில்ல, வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்றதில்லன்னு அப்படின்றதுனால இது வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணியாச்சு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 மந்த்தாக வந்து நான் வந்து வாங்குறது கிடையாது. அடுத்ததாக பூஜை ஐட்டம் தான் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக டெய்லியுமே வீட்டில் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுனால எண்ணெய் வந்து எனக்கு தேவைப்படும். மாதத்துக்கு எப்படியும் ஒரு 1 லிட்டராவது கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அடுத்தது இந்த திரி, ஊதுவத்தி, அதுக்கப்புறம் தீப்பெட்டி, தசாங்கம் பொடி, கற்பூரம், கோலப்பொடி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாரிஸில் ஒரு தடவை போயிருக்கும்போது மொத்தமாக வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே விட பாரிஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் வாங்கி ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ் ஆச்சு. எனக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வரும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு தான் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். திரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டையிலே வந்து 40 ருபீஸ் தான். ஆனால் ஒரு பெரிய அட்டை. அதனால் அது எனக்கு ரொம்ப நாளைக்கு வந்து வரும் அப்படின்றதுனால நான் வந்து அங்கேயே வந்து வாங்கிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து இப்போ மந்த்லி பட்ஜெட்டில் வந்து வர்றது கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்ரூம் ஐட்டம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சோப்பு வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் அந்த மைசூர் சாண்டல் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். 3 சோப் வந்து இருக்கும். அதுவுமே ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா 2 அதாவது 1 மாதம் விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாங்குவோம். அதாவது இந்த மாதம் வாங்குகிறோம் அப்படின்னா அடுத்த மாதம் வாங்க மாட்டோம். அதுக்கு அடுத்த மாதம் தான் வந்து வாங்குவேன். அடுத்தது ஷாம்பு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். டெய்லியும் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு வந்து பாட்டிலெலாம் வந்து வாங்க மாட்டேன். அந்த ₹1 ஷாம்பு இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சரம் ஒரு 50 ஷாம்பு, அந்த மாதிரி 30 ஷாம்பு அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுப்பேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் வந்து இது வரைக்கும் வாங்கினது வந்து கிடையாது. பேஸ்ட்டுமே ஒரு தடவை வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மந்த்ஸ்க்கு வர மாதிரி கொஞ்சம் பெருசாகவே வந்து வாங்கிடுவோம். அடுத்தது துணி பவுடர் வந்து வாஷிங் மிஷினில் தான் வந்து போடுறோம். இருந்தாலுமே கையில் ஏதாவது வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அப்படின்னா ஒரு 1/2 கிலோ மட்டும் வாஷிங் பவுடர் வந்து வாங்கிப்போம். அடுத்தது வாஷிங் லிக்விட் வந்து கண்டிப்பாக வாங்குவோம். ஏன்னா மிஷினில் துணி போடுறதுனால வாங்குவோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் ஆஃபரில் வந்து கிடைக்கும். அதனால் இது எல்லாமே டிமார்ட்டில் தான் வந்து வாங்கிப்பேன். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை வாங்கினோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் விட்டுட்டு அதுக்கு அடுத்த மாதம் சில டைம் 2-3 மாதம் கூட வரும். அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் பெரிய பாட்டிலாக தான் வந்து எடுத்துப்போம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விம் சோப்பு தான். விம் வந்து பார்த்திங்கன்னா நான் லிக்விட் வந்து வாங்க மாட்டேன், சோப்பாக வாங்கிப்பேன். எனக்கு கண்டிப்பாக 2 மந்த்ஸ் வந்து கம்பல்சரி வரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற லிக்விட். இந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே நான் வீடு வந்து தொடச்சி விட்டுருவேன். ஆனால் டெய்லியுமே லிக்விட் போட்டுலாம் வந்து துடைக்க மாட்டேன். எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வெள்ளி செவ்வாயில் வேணால் ரொம்ப அழுக்காக இருக்குது அந்த மாதிரிலாம் எதாவது இருந்துச்சுன்னா வந்து இந்த லிக்விடு கொஞ்சமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு வந்து தொடச்சி விடுவேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக வந்து இந்த கற்பூரம் அதெல்லாம் வந்து போட்டு அப்படியே தான் வந்து ராவாக தான் வந்து தொடச்சி விடுவேன். அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் டெய்லி வீடு துடைக்கிறதுனால பெருசாக வீட்டில் அந்தளவுக்கு அழுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த ஒரு பாட்டில் 70 ருபீஸோ என்னமோ இருக்கும், அது வந்து வாங்கிப்போம். அதுக்கப்புறம் கம்ஃபர்ட்டுமே ஒரு சின்ன பாட்டில் தான் வந்து வாங்குவேன். எங்களோட ட்ரெஸ்க்கெல்லாம் கம்ஃபர்ட் பெருசாக போட மாட்டேன். தேவேஷோட யூனிஃபார்ம் அந்த மாதிரி செலக்டடாக இருக்கிற ட்ரெஸ்க்கு மட்டும்தான் வந்து கம்ஃபர்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரதனுக்கு வந்து சோப்பு. எங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரே சோப்பு தான் யூஸ் பண்ணுறோம். மைசூர் சாண்டல் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்ரதனுக்கு வந்து பேபி சோப் மட்டும் வாங்கிப்பேன். முன்னாடியெல்லாம் தம்பிக்கு வந்து பேபி ஆயில் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ வளர்ந்துட்டான்.
அதனால் வந்து அவனுக்கு அதெல்லாம் நாங்கள் எதுவுமே வந்து வாங்குறதுக்கு வந்து கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஐட்டம், பேபி ஐட்டம் என்னென்னா பேம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக மந்த்லி பட்ஜெட்டில் வந்து தேவைப்படும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு 2 ஹக்கீஸ் 3 ஹக்கீஸ் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் வந்து டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் இப்போ தம்பிக்கு வாங்குறது வந்து 50 பீசஸ் வந்து இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 600 500 சம்திங்கோ வரும். ஆனால் டிமார்ட்டில் ஆஃபர் போட்டிருப்பாங்க 270 290க்கு வந்து ஆஃபர் இருக்கும். அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு வாங்குறது வந்து பேம்பர்ஸ் தான் வந்து வாங்குவோம். ஸ்ரதனுக்கு வந்து டெய்லியும் பேம்பர்ஸ் வந்து பகலெல்லாம் போட மாட்டேன், நைட்டில் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் பேம்பர்ஸ் வந்து யூஸ் ஆகும். அது வந்து மொத்தமாக வந்து வாங்கி வச்சு ஒரு 450லேருந்து 500 இருக்கும். அதனால் டிமார்ட்டில் வந்து எப்போவுமே ஆஃபர் ப்ரைஸில் வந்து வாங்கிப்போம். அடுத்ததாக அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா விஸ்பர் வந்து வாங்கிப்போம். இது ஏன்னா கண்டிப்பாக வந்து மந்த்லி தேவைப்படும் அப்படின்றதுனால. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். எப்படியும் வந்து அங்கே ஆஃபர் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பேக்கெட் பிஸ்கெட்டாகவே வந்து எடுத்துப்பார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் வந்து கம்பல்சரி மந்த்லி பட்ஜெட்டில் வந்து இருக்கும். ஏன்னா வாரத்தில் கண்டிப்பாக வந்து படம் பார்ப்போம். அப்போ வந்து பாப்கார்ன் வேணும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் வந்து வாங்கிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஆஃபர் ப்ரைஸில் தான் வந்து கிடைக்கும். டிமார்ட்டில் தான் மேக்ஸிமம் வாங்குறதுனால இப்போ இது எல்லாம் வாங்குகிற மொத்த பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் மல்லிகை சாமானுக்காக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 ரூபா பட்ஜெட் வந்து எடுத்துகிட்டு போவேன். ஆனால் நான் வந்து அடிஷ்னலாக வேறு எதுவும் அங்கே வந்து தேவையில்லாத திங்ஸ் எதுவுமே வந்து வாங்க மாட்டேன். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மாதம் நான் வந்து ஒரு பட்ஜெட் போட்டுட்டு தான் வந்து நான் எடுத்துகிட்டு போவேன். அதாவது நான் வந்து மளிகை சாமான் வாங்க போகிறேன், டிமார்ட் போகிறேன் அப்படின்னாலே வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்குது, எதெல்லாம் பேலன்ஸ் இருக்குது. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு பருப்பு 1 கிலோ இருக்குது, நான் வந்து வாங்கி அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வாங்கும்போது நான் 3/4 கிலோ தான் வாங்குவேன். ஏன்னா வீட்டில் ஒரு 1/4 கிலோ இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அப்படி கணக்கு பண்ணி தான் வந்து வாங்குவேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தேவையில்லாமல் எந்த திங்ஸுமே நான் வந்து சரி இது நல்லா இருக்குது இது வாங்கிக்கலாம் அப்படிலாம் வந்து எடுக்க மாட்டேன். என்னோடய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1500லேருந்து 1700க்குள்ளே தான் வந்து பார்த்துப்பேன். பேலன்ஸ் இருக்கிற 300 வந்து என்னோடய சேவிங்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது எமர்ஜென்சி ஒர்க்குக்கு வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி தான் என்னுடைய மளிகை சாமான் பட்ஜெட் வந்து நான் வந்து மந்த்லி வந்து போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி என்னென்ன பட்ஜெட்லாம் வந்து உங்களோட மளிகை சாமான் பட்ஜெட் வந்து போடுவீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.